எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னவென்னு பார்த்தீங்கன்னா, திருஷ்டியை பற்றி நான் ஆரம்பித்தேன் இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். அடுத்த பகுதி நான் தொடர்ந்து திருஷ்டியை பற்றி போட்டிருந்ததில் சிலர் சொன்னாங்க, கொஞ்சம் வேறுபட்ட ஃபீல்டில் கூட நீங்கள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. அதனால் அந்த தொடர்ச்சியை அப்படியே விட்டுட்டு அடுத்தடுத்த ஃபீல்டுக்கு போனேன். அதை விட்டுட்டு மற்ற சப்ஜெக்ட்ஸ் போட ஆரம்பித்த உடனே அதை அப்படியே விட்டுட்டிங்களே அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. அதனால் இந்த திருஷ்டி கழிக்கும் முறை இன்னும் தொடர்ந்து சொல்லுவேன்னு சொன்னதுனால இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பகுதியில் திருஷ்டியின் தொடர்ச்சியாக எதை பார்க்க போகிறோன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற குழந்தைங்க திடீர்னு சாப்பிடாம பட்டினியாக கிடப்பாங்க. ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, சாப்பாட்டை பார்த்த உடனே வெறுப்பாக மூஞ்சியை திருப்புவாங்க. என்ன காரணம்னு தெரியாது. அதாவது இப்போ பேச தெரிஞ்ச குழந்தைங்க பிடிக்கல, எனக்கு வயிறு வலிக்குது, இல்லை வாந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பேச தெரியாத சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பசி எடுத்தால் கூட சாப்பிடாம அந்த பாலை பார்த்தாலோ இல்லை அவங்களுக்கு சோறு பிசைஞ்சு ஊட்டினாலோ வழக்கமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதே அப்படியே மூஞ்சி திருப்புவாங்க. ஆனால் பசியில் அழுதுகிட்டே இருப்பாங்க. அது போன்ற இந்த பேச தெரியாத குழந்தைங்களுக்கும் இந்த பேச தெரிஞ்ச குழந்தைங்களுக்கும் பசி இருந்தும் சாப்பிடாம சாப்பாட்டை பார்த்த உடனேயே முகத்தை திருப்புறாங்கன்னா அவங்களுக்கு திருஷ்டி கழிக்கும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு சரி இது பிடிக்கல போல இருக்குது, நம்ம வேறு ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மாற்றி தன்னால் முடியுதோ முடியலையோ சமைச்சு பார்ப்பாங்க. இப்போது நல்லா பிடிச்சி நல்லா விரும்பி சாப்பிட்ருக்கிற உணவையே அந்த குழந்தைங்க அப்போ கூட வேண்டா வெறுப்பா முகத்தை திருப்பும்பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு காலகட்டத்தில் என்னடா எது சமைச்சு போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது, ஒருவேளை திருஷ்டியாக இருக்குமோ, திருஷ்டி கழித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச திருஷ்டியெல்லாம் கழித்து பார்ப்பாங்க. அப்போ கூட திருஷ்டி கழியாமல் இருக்கும். அப்போ கூட முகத்தை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிடாம பசியோடைய குழந்தைங்க கிடப்பாங்க. அப்போ அந்த தாய்க்கு எப்படி இதுக்கு மேலே எப்படி கழிக்கணும்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப தவிப்பாங்க. அப்படி சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு திருஷ்டி கழிக்கிற முறை வேற மாதிரியா இருக்குது, கொஞ்சம் தான் மாறுபட்டிருக்கும். அது நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ திருஷ்டி கழிக்கிறதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கல்லுப்பு, மிளகா, எலுமிச்சை பழம், தேங்காய், பூசணிக்காய் இதுதான் நமக்கு நினைவு வருது. இப்போ சாப்பிடாமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி திருஷ்டி கழிக்கணுன்ற முறை காலப்போக்கில் அப்படியே மறைஞ்சிருச்சு. சிலர் அங்கங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முறை தெரிஞ்சு, சிலருக்கு தெரியாமல் இருக்காங்க. நீங்கள் நினைப்பீங்க திருஷ்டிலே இவ்வளோ வகை இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய வகைகள் திருஷ்டியில் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க பேச தெரியாத குழந்தைங்க சாப்பிடாமல் இருந்தாலும் இல்லை பேச தெரிந்த குழந்தைகள் சாப்பிடாமல் இருந்தாலும், வயதானவர்கள் சாப்பிடாமல் இருந்தாலும், யார் சாப்பிடாமல் இருந்தாலும் அவர்களுக்கு எளிய முறையில் திருஷ்டி கழிக்கும் முறையை பற்றி தான் நான் இதில் சொல்ல போகிறேன். இப்போது நம்ம யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு சாப்பாட்டை பரிமாறிடுறோன்னு வைங்க. சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிண்ணத்தில் சாப்பாடு எடுத்துப்போம், பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தட்டில் போட்டு கொடுப்போம். அப்படி சாப்பாடு போட்டு கொடுத்த பின்னாடி 2 வாய் வைப்பாங்க. 3ஆவது வாயிலேருந்து ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு முகத்தை திருப்பினாங்கன்னு வைங்க. தொடர்ந்து ஒரு வேளை திருப்பலாம், வயிறு சரியில்லைன்னு விட்டுறலாம். 2 வேளை திருப்பலாம், சரி போனால் போதுன்னு விடலாம். ஒரு நாள் கூட விடலாம். ஒரு 2 நாள் அப்படி தொடர்ந்து இருந்தாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணணும்னா, அவங்க வச்ச சாப்பாட்டை இப்போ கை வச்சு மீதை விட்டுடுறாங்க இல்லையா, அந்த சாப்பாட்டை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு கரண்டி எடுங்க. நம்ம திருஷ்டி கழிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கரண்டி வச்சுருப்போம், அப்படி தான் வைக்கணும். எல்லாத்துலேயும் திருஷ்டி கழிக்கக்கூடாது. திருஷ்டி கழித்த கரண்டியில் நம்ம மீண்டும் நமக்கு சமையலுக்கோ வேறு எதுக்காவது பயன்படுத்தக்கூடாது. அதுக்குன்னு தனியாக இரும்பு கரண்டி வாங்கி வைங்க. நம்ம viha.online கூட இரும்பு கரண்டி போட்டிருக்கேன். ரொம்ப தரமான இரும்பு, நல்ல கரண்டி, ரொம்ப விலை கம்மி கூட. அது போன்ற இரும்பு கரண்டி அங்கே தான் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாவது கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க. நான் உதாரணத்துக்காக சொன்னேன். ஏன்னா அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலான்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, பக்கத்து கடைகளில் கிடைச்சா கூட வாங்கிக்கலாம். அந்த கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டு அது நல்லா பழுக்க காய்ச்சுங்க. அந்த பழுக்க காய்ச்சறதுன்னா அந்த எரியிற அடுப்பில் வையுங்க. கேஸ் அடுப்பாக இருந்தால் அப்படியே வச்சு விட்ருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இந்த தீ மூட்டி அடுப்பு பற்ற வைக்கிறதா இருந்தால் அதில் அந்த கரண்டியை விட்டுருங்க. அப்புறம் நல்லா சூடான பின்னாடி அந்த கரண்டியை எடுத்துக்கிட்டு அந்த சாப்பிட்டு மீத வச்சாங்கல்ல சாப்பாடு, அது மேலே அப்படியே கவுத்துட்ருங்க. கவுக்கும் போது பார்த்தீங்கன்னா சுருன்னு ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் ஓஞ்ச பின்னாடி அந்த சாப்பாட்டை கொண்டு போயிட்டு நாய்க்கு அல்லது காக்கைக்கு வைக்கலாம். அப்படி நீங்கள் நாய்க்கும் காக்கைக்கும் வைக்கிற சாப்பாடு அது சாப்பிட்லையா சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பார்க்காதீங்க. வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. அது நம்ம நின்னோன்னா பக்கத்தில் சாப்பிடாது, நாயாகட்டும் காக்கையாகட்டும். அது ஒன்று இருக்குது. இன்னொன்று, அது வாய் வச்சாலே போதும், அது திருஷ்டி கழிஞ்சதாக அர்த்தம். முழுசாக சாப்பிட்லன்னா கூட
இதில் இன்னொரு விஷயத்த நம்ம செய்யக்கூடாது. என்னென்னா, தொடர்ந்து இப்படி சாப்பிடாமல் இருக்காங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களுக்காக சாப்பாடு போட்டு பிசைஞ்சாச்சு, தட்டில் போட்டாச்சு, அதை வீண் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக திரும்ப எடுத்து அவங்களுக்கே கொஞ்சம் நேரம் கழித்து கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா திருஷ்டி கழியறதுக்காக இந்த மாதிரி திருஷ்டி கழித்து நம்ம நாய்க்கு அல்லது காக்கைக்கு வச்சு விட்டுறணும். இது சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்காக திருஷ்டி கழிக்கும் முறை. சரி, இப்போது நான் உங்களுக்கு கடந்த திருஷ்டி கழிக்கும் பதிவில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி திருஷ்டி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். இதில் இப்போ இந்த திருஷ்டி எடுக்கிறத பற்றி இன்னும் விரிவாக நான் உங்களுக்கு சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதில் சயின்டிஃபிக் ரீசன்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 சக்கரங்கள் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கும். யாராவது இப்போ வர்றாங்க, ஆஹா என்னம்மா புடவை கட்டியிருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் இப்படி டிசைனாக புடவை கிடைக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னு வைங்களேன். அப்படி பார்க்கும் பொழுது அந்த நல்ல பார்வையாக இருந்தால் ஒன்றும் இருக்காது. நல்ல பார்வையாக இருக்கிறவங்க வாயை விட்டு வெளியிலே சொல்லிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் புடவை, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே அதை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளேயே கொமைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அந்த கொமைச்சல் எப்படி தெரியுமா, அந்த கண் வழியாக. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த கண் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இது விஞ்ஞானிகளே நிறையா இதை பற்றி ஆராய்ச்சி செய்து அவங்களே சொல்கிறாங்க, அப்பா கல்லடி பட்டாலும் பரவாயில்லப்பா, கண்ணடி படக்கூடாது, அது நம்ம பெரியவங்க சொன்னது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, திருஷ்டி உயிரையே எடுக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் நம்மளை விட்டுரும் அப்படின்னு அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அவங்க இதெல்லாம் அதிகமாக நம்ப மாட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்கன்னா அதை பற்றி ஆராய்ச்சி செய்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க, கெட்டது நடக்கிறதெல்லாம். அதனால தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அவர்கள் பல ஆராய்ச்சிகள் செய்து சொல்கிறாங்க, ஒருத்தருடைய திருஷ்டி கண்கள் வழியாகத்தான் வெளிப்படும். அந்த கண்கள் வழியாக வெளிப்படும் போது உள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய இமோஷனல் பார்ட் ஆகட்டும், மென்டல் பார்ட் ஆகட்டும், மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து அந்த குமைச்சல் அந்த கண்கள் வழியாக வெளிப்படும். அப்படி படும்போது பார்த்திங்கன்னா எதிராளி யார் இப்போ நல்லா சேரீ கட்டிக்கிறோம், எதிராளியுடைய ஆறா, அவங்கள சுற்றி ஆறா இருக்கும் இல்லையா. ஆறான்றது பார்த்திங்கன்னா ஒரு மனிதனை இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஸ்பைரல் அப்படிம்பாங்க, இல்லாட்டி சுற்றி கொண்டு இருக்கும். அந்த சுற்றி கொண்டிருக்கின்ற ஆறா அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றும். இதில் ஒரு சிலருக்கு எத்தனை கண் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. காரணம் என்னென்னா, இந்த கண் வைக்கிறாங்கல்ல அவங்கள காட்டிலும் எதிராளி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. எனக்கு என்ன வேணால் நீ பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற ஒரு வில் பவர் அவங்கக்கிட்ட இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர்களுடைய அந்த 7 சக்கரங்களும் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கண் வைக்கிறவங்களை காட்டிலும் இவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் அந்த சின்ன குழந்தைங்க, பேச தெரியாத குழந்தைங்க. அந்த குழந்தை பிறந்திருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி அழுகும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொன்றா. அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவாங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதானவர்கள், அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள். இப்போ இது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஆறா அப்புறம் அந்த சக்ராஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். அது ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்க, எனக்கு எல்லாம் ஒன்றும் யாரும் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை ஒன்றும் தாக்காது. நான் படித்த செய்தி எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போகாது, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் டூஸ் அண்ட் டோன்ஸ், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள்ளார வரும். சும்மா ஏனோ தானோன்னு எத்தனை பேர் உட்கார்ந்து பேசினாங்கன்னா கூட அதை நம்பாம நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்களே உணர்ந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவ் அது இதுன்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் ஏமாறாதீங்க. இன்னொன்று, சமீப காலமாக சில விஷயங்கள் நான் பார்க்கணும்னு பார்க்கறதில்ல, ஆனால் விழுகும் இல்லையா தானா. அதில் பார்த்தீங்கன்னா இறைவனை வசியம் செய்யறதுக்கு கிளாஸஸா, அப்புறம் இறைவனை வசியப்படுத்துவது எப்படி, இவர்களை வசியப்படுத்துவது எப்படி, கணவனை வசியப்படுத்துவது எப்படி, இப்படியெல்லாம் கிளாஸஸ் எடுக்கிறோம், இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு அதை பற்றி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இறைவனை நம்ம வசியப்படுத்துறதா? நம்மெல்லாம் யார் இறைவனை வசியப்படுத்துறதுக்கு? அவர்கிட்ட அன்பும் அருளும் தான் நம்ம பெறணும். அவர்கிட்ட கேட்டாலே கிடைக்கும், பூஜை பண்ணாலே கிடைக்கும், அவரை வேண்டினாலே கிடைக்கும். அதே போல் கணவனையெல்லாம் எதுக்கு வசியப்படுத்தணும்? அன்பால் நம்ம கட்டி போட்டால் போராதா? அதனால் இந்த குறுக்கு வழியில் போய் சொல்லித்தரதெல்லாம் தயவு செஞ்சு அது பார்க்கணுன்னு ஆர்வம் தான் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க குறுக்கு வழியில். சரி, நம்ம இப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஆறா அப்புறம் 7 சக்ராஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நின்றுச்சு, ஸ்தம்பிச்சு நின்றுச்சுன்னா அதை கலைக்கணுன்னா என்ன பண்ணணும்? இப்படியெல்லாம் கலைக்க முடியாது. அதை முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி இப்படி தான் சுற்றி அதை கலைச்சி விடணும். அப்படி கலைச்சி விட்டால் தான் சரியாகும். அதனால தான் சுற்றி போடுற வழக்கம் ஒன்று வந்தது. அதனால் இந்த சாப்பாட்டுக்கு இப்படி சுற்றி போடுற முறை இருந்தால் கூட நீங்கள் தனியாக ஏதாவது சுற்றி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அந்த கல்லுப்பு குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கல்லுப்பால் சுற்றி போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். இதுலேயே இன்னொரு மெத்தடு சுற்றுறது இருக்குது. கல்லுப்பு, சிகப்பு மிளகாய், மிளகு இருக்கு இல்லையா, நம்ம ரசத்துக்கு தாளிக்கிற மிளகு, அது கடுகு, இது நாளையும் எடுத்துகிட்டு இது சுற்றி போடணும். இப்படி 3 முறை சுற்றி போடணும், இப்படி 3 முறை சுற்றி போடணும். அப்புறம் மேலேருந்து கீழே, பின்னாலையும் மேலேருந்து கீழே, சைடில் பக்கவாட்டில் எல்லாம் சுற்றி போடணும். ஏன்னா நம்மளை சுற்றியும் தான் ஸ்பின் பண்ணியிருக்கோம், அதாவது சுற்றி இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆறா எல்லாத்தையும் நம்ம கெட்ட வைப்ரேஷன் எல்லாத்தையும் கலைச்சி விடணும். அதுக்காக அப்படி சுற்றி போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, கொண்டு போயிட்டு தெருமுனையில் 4 தெருக்கள் இணையக்கூடிய இடத்துல கொண்டா வச்சுட்டு வந்துருங்க. எந்த கையில் சுற்றி போடுறோமோ, அதுவும் ரைட் ஹேண்டில், இந்த வலது கையால், சாப்பாட்டு கையால் தான் சுற்றி போடணும், இந்த கையால் கிடையாது. அந்த கையால் சுற்றி போட்டு கொண்டு போய் அதே கையால் தான் வச்சுட்டு வரணும். வச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. அப்படி ஒன்று செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தாளிக்கிற கரண்டி, இரும்பு கரண்டி, அதுக்குன்னு தனியாக நான் சொன்னேன் இல்லையா, அதில் கொண்டு போயிட்டு நல்லா அந்த அடுப்பை பற்ற வச்சு அந்த கரண்டி சூடாகும்போது பார்த்திங்கன்னா அதை போட்டுருங்க. போட்டு என்ன பண்ணோன்னா அதை நல்லா அந்த மிளகாயெல்லாம் கருகணும், கடுகெல்லாம் வெடிக்கணும். இந்த மிளகும் பார்த்திங்கன்னா நல்லா தீஞ்சு போகும். எல்லாம் தீஞ்ச பின்னாடி எடுத்து கொட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சுப்பாங்க. வச்சுட்டு அதுக்கு தீ வச்சு விட்ருவாங்க. நல்லா சட 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 சடன்னு அது பாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்படி கரண்டியில் வச்சு அது தீய விடுறது ஒரு முறை. இல்லைன்னா நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் அதை எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு அது ஒரு மூட்டை மாதிரி பண்ணிக்கோங்க. அதில் நெருப்பு பற்ற வச்சுருங்க. அது பாட்டுக்கு நல்லா சட 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 சடன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு ஒன்றா தண்ணியில் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா அதை தனியாக இன்னொரு பேப்பரில் சுருட்டிட்டு கொண்டு போயிட்டு போட்டு வந்துடுங்க, வெளியில் போட்டு வந்துடுங்க. இப்படி சுற்றி போடுறவங்க என்ன பண்ணணும்னா, சுற்றி போட்ட பின்னாடி அவங்க கை கால் முகத்தை அலம்பிட்டு தான் வீட்டுக்குள்ளார வரணும். அதே போல் யாருக்காக சுற்றி போடுறோமோ அவங்கள கிழக்கு முகம் பார்க்க உட்கார வைக்கணும். இந்த சுற்றி போடுறதுக்கு சரியான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாயந்தர பொழுது ரொம்ப சரியாக இருக்கும். இன்னும் சரியான நேரம்னு சொன்னால் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சுற்றி போட்ட பின்னாடி நீங்களும் முகம் கை கால் அலம்பிட்டு படுக்க போகலாம். அவங்களையும் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு தூங்க போக சொல்லுங்கள். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். அவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் அன்னிலிருந்து போயிடும். இப்படி சுற்றி போடுறது அடிக்கடி செய்யணும். இது வாரத்திற்கு ஒரு முறை செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. சரி, இன்னைக்கு இந்த பகுதியில் திருஷ்டி கழிப்பதன் 3வது பகுதி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பகுதியில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.